Dear students, today we are going to see 10th standard science, so unit 10, types of chemical reaction. So, next topic, combustance reaction. Combustion, it means any combination. For example, the reactant rapidly combine with the oxygen to form one or more oxide and energy. அப்போ ஒரு reactant combine with oxygen கூட சேர்ந்து one or more oxide ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சைடுகளை தோற்றுவிக்கும் மற்றும் ஆற்றலையும் தோற்றுவிக்கும். என்ன ஆற்றல் அப்படின்னு சொன்னால் ஹீட் எனர்ஜி. ஓகே, we are used in our daily life many combustion reaction. For example, LPG, liquefied petroleum gas. Our LPG அப்படின்றது mixture of hydrocarbon. Mixture of hydrocarbon. Our hydrocarbon, it means mixture of hydrogen and carbon. Carbon and hydrogen சேர்ந்தது தான் hydrocarbon. அப்போ ஹைட்ரோகார்பனுடைய மிக்சர் தான் இந்த எல்பிஜி. அப்போ ஆல் ஹைட்ரோகார்பன் burn with oxygen to form carbon dioxide and water. அப்போ எல்லா ஹைட்ரோகார்பனுமே ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரியும். அப்போ எரியும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொபேன், பியூட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபேன் C3H8. ப்ரொபேன் வந்து கம்பைன் வித் ஆக்சிஜன், இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 4H2O ப்ளஸ் ஹீட். ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ஏர்லியஸ்ட் கிளாஸஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹீட் இஸ் எவால்வ்டு. ஹீட் இஸ் எவால்வ் அப்படின்னா என்ன சார்? த எவால்வேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஒரு வினையில் வெப்ப ஆற்றல் வெளிப்படுமாயே ஆனால் அந்நிகழ்விற்கு என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எண்டோதெர்மிக் அப்சர்வேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ எக்ஸோதெர்மிக் எவால்வேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி எவால்வ் பண்ணால் அது என்ன சொல்கிறோம்? எக்ஸோதெர்மிக். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், calcium oxide mixed with water, it gives calcium hydroxide. For example, சுண்ணாம்பு, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்கள்ல, அதுதான் கால்சியம் ஆக்சைடு. அது தண்ணியில் கரைப்போம். தண்ணியில் கரைச்ச உடனே ஹீட் வந்து அப்படியே ரிலீஸ் ஆகும். பார்த்துருக்கீங்களா? எக்ஸாம்பிள் ஃபார் ஏ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். And next, in this case, in this reaction, oxygen is added. Oxygen is added, oxidation reaction. Above oxidation, what are the conditions for oxidation reaction? Addition of oxygen or removal of hydrogen, so loss of electron. So in the three conditions for oxidation reaction, addition of oxygen and then removal of hydrogen, so loss of electron. ஆக்சிஜன் சேர்க்கப்படுதல், ஹைட்ரஜன் நீக்கப்படுதல், அதே போல் எலக்ட்ரானை இழத்தல். இது மூன்றுமே எதுக்கு எக்ஸாம்பிள்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இன் திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் கிளாஸிஃபை த டைரக்ஷன். டைரக்ஷனை பொறுத்து கெமிக்கல் ரியாக்ஷனை 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணுறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் reversible reaction, second one irreversible reaction. About what is reversible reaction, sir? Reaction that can be reversed. ஒரு ரியாக்ஷனில் இந்த ரியாக்டண்டே மறுபடியும் ரிவர்ஸாக மாறும். ஓகே, தட் இஸ் த ப்ராடக்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு த ரியாக்டன்ட். இங்கே பாருங்கள், ரியாக்டண்ட்டு change into product. So இது நாம் இந்த பார்ட் என்னன்னு சொல்லும்? ப்ராடக்ட்டு. ஸோ இந்த பார்ட்டு ரியாக்டன்ட். அப்போ ரியாக்டன்ட் சேஞ்ச் இன்ட்டு ப்ராடக்ட்டு,
மறுபடியும் இந்த ப்ராடக்ட் என்னவா சேஞ்ச் ஆகும், ரியாக்டண்டாக மாறிடும். இதுதான் சிம்பிளாக ரியாக்ஷன் தட் கேன் பி ரிவர்ஸ்டு. ஒரு ரியாக்ஷனு ரிவர்சிங் ப்ராசஸில் நடந்தால் அதை நம்ம ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். அப்போ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் டீகம்போஸ் ஆகும். சரியா? எப்போ டீகம்போஸ்? ஸோ டீகம்போஸ் ஆகி என்னவா சேஞ்ச் ஆகுது, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் PCl3 ப்ளஸ் குளோரின் Cl2 சேஞ்ச் ஆகும். அப்போது இந்த பார்ட்டு ரியாக்டன்ட். ஸோ இது ரியாக்டண்ட்டு, இந்த பார்ட்டு ப்ராடக்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்டு ப்ராடக்ட்டு, இந்த பார்ட்டு ரியாக்டன்ட். இப்போது இந்த ப்ராடக்ட் பார்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா PCl3 கம்பைன் வித் குளோரின். PCl3 கம்பைன் வித் குளோரின். அப்போது குளோரின் கூட கம்பைன் ஆகும்போது மறுபடியும் என்ன ஃபார்ம் ஆகும், PCl5 ஃபார்ம் ஆகும். அப்போ PCl5 decompose into PCl3 Cl2. This process is forward reaction. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கு வினையில் நடக்குது. ஸோ அதனால் இதை ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு PCl3 அண்டு Cl2 chlorine, phosphorus trichloride and chlorine combined with to form a PCl5. Phosphorus pentachloride is a backward reaction. So forward direction, இது backward direction. ஸோ இந்த ரெண்டு டைரெக்ஷனோட சிம்பிள் தான் இங்கே போட்டிருக்கேன். சரியா? ஸோ ரைட் சைடு ஏரோ மார்க் இண்டிகேட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஸோ லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் இண்டிகேட் backward reaction. ஓகேவா? ஸோ இனிஷியலி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர் தென் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வினையாக இருந்தாலும் எனி டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இனிஷியலி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர். அப்போ ஆரம்ப நிலையில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபாஸ்டராக இருக்கும். ஆஃப்டர் எ சம்டைம்ஸ் போத் த ரியாக்ஷன் பிகம்ஸ் ஈக்குவல். கொஞ்சம் நேரம் கடந்த பிறகு இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் ஈக்குவல் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிவர்சிபிள் ரியாக்ஷன், the reactant cannot completely into product. ஸோ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதான் ரியாக்டண்ட். இந்த ரியாக்டண்ட் கம்ப்ளீட்லி என்னவா சேஞ்ச் ஆகாது, ப்ராடக்டை சேஞ்ச் ஆகாது. in this reaction reactant cannot be completed into product. Okay, so all of you understand. So according to next topic, irreversible reaction. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், irreversible. irreversible என்ன சார் அப்படின்னா the reaction that cannot be reversed. ஸோ இதில் யூனிடைரெக்ஷனல், ஒரு திசையில் மட்டும்தான் நடக்கும். அப்போது ரியாக்ஷன் வந்து மறுபடியும் என்னவா மாறாது, ரிவர்ஸாக வராது, பின்னோக்கி வராது, ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன், இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீட்டு. அப்போ கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டையும் ஃபார்ம் பண்ணும். இந்த டைரெக்ஷன் வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ பேக்வேர்டு என்ன, கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டு கூட கம்பைன் ஆகும்போது மறுபடியும் என்ன ஃபார்ம் ஆகணும், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகணும். ஆனால் இங்கே ஆகுதா, ஆகலை. ஸோ அப்போ யூனி டைரெக்ஷனில். சரியா? அடுத்தது இதில் ஃபார்வர்டு ரியாக்ஷன் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? த நெக்ஸ்ட் 4 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிவர்சிபிள் அண்டு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் கேன் பி ரிவர்ஸ்டு. இங்கே பாருங்கள், இது என்ன ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது. PCl5 PCl3 ப்ளஸ் Cl2 மறுபடியும் இது ரெண்டும் சேர்ந்து PCl5 ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால் இது ரிவர்ஸ்டு. இரிவர்சிபிளை பொறுத்த வரைக்கும் கேனாட் பி ரிவர்ஸ்டு. இங்கே பாருங்கள், இது மறுபடியும் ரிவர்ஸாக மாறாது. ஸோ அதனால் கேனாட் பி ரிவர்ஸ்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு, போத் ஃபார்வர்ட் அண்டு பேக்வர்ட் ரியாக்ஷன் சிமிலன்டேனியஸ்லி
தொடர்ச்சியாக ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் தொடர்ச்சியாக நடக்கும். இதில் பாருங்கள், ஒன்லி ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ஸ் அக்கர். இதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், அட்டைன் ஈக்விலிபிரியம் பொசிஷன். ஸோ ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இனிஷியலி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபாஸ்டர், ஆஃப்டர் சம் டைம் போத் த ரியாக்ஷன்ஸ் பிகம்ஸ் ஈக்குவல். அப்போ ரெண்டு ரியாக்ஷனுமே ஈக்குவல் ஆகிடும். அந்த ஈக்குவலில் தான் நம்ம ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு சமநிலையை அடையும். ஆனால் இரிவர்சிபிள் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாட் அட்டைன்டு. இட் மீன்ஸ் ஃபார்வர்ட் பேக், ஒன்லி ஃபார்வர்ட் டைரெக்ஷன்றதுனால நாட் அட்டைன் ஏ ஈக்விலிபிரியம். அடுத்து, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, த ரிலேட்டிவ்லி ஸ்லோ ப்ராசஸ். ரிவர்சிபிள் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்லி ஸ்லோ, மெதுவாக நிகழக்கூடிய ஒரு வினை. பட் இரிவர்சிபிள் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபாஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக நடக்கும். ஏன் சார் அப்படின்னு சொன்னால், யூனி டைரெக்ஷன், ஒரு திசையில் மட்டும்தான் நடக்கும். ஸோ இது போத் டைரெக்ஷன்லேயும் நடக்கிறதுனால ரிலேட்டிவ்லி ஸ்லோ. ஓகேவா? ஸோ வி வில் see next class. So thank you for all.